இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? டாமும் ஜெர்ரியும் ஒரே குஷியாக இருக்காங்கல்ல. இந்த சந்தோஷம் நீங்கள் எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது காலையில் ஒரு தடவை உங்கள பார்ப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது இதே சந்தோஷம் இருக்கும். மதியானம் ஒரு தடவை வரும்போது இதே சந்தோஷம் இருக்கும். நைட்டு வந்தீங்கனாலும் இதே சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன். பார்த்து பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பார்க்குற சந்தோஷம் அவனுங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பாடா வந்துட்டாங்கடா. ஏன்னா பாவம் பசங்க காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பார்க்காம தான் இருக்கிறானுங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் அவங்க வேலையாகிடுச்சு. இப்போ அவங்களோட சந்தோஷம் என்னென்னா, மாடிக்கு போய் ஜாலியாக விளையாடணும், அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இப்போ மாடியில் 5 மணிக்கு விட்டால் நைட்டு 10 11 மணிக்கு தான் கீழே வருவாங்க. அதே மாதிரி காலையில் 6 மணி 6:30க்கு விட்டால் நான் கிளம்பும்போது 8 மணி 8:30 மணிக்கு தான் கீழே இறக்கி விடுவேன். மேக்ஸிமம் 8 மணிக்கு கீழே இறக்கி கட்டிட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். அவ்வளோ ஒரு நல்ல பசங்க, குட் பாய்ஸ்.